இந்த சீரியலோட ப்ரமோல போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ரோகிணியும் ஜீவாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப ரோகிணி ஜீவா கிட்ட நீ மனோஜை ஏமாத்தி வாங்கின 27 லட்சம் கொடுக்காம நீ கனடா போக முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஜீவா இருந்துகிட்டு உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, என்னால பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. மனோஜ் கிட்ட இருந்து நான் பணத்தை ஏமாத்தி வாங்கினதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே உங்ககிட்ட கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றாங்க. என்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட உங்களால வாங்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஜீவா சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துகிட்டு சி பணத்தை ஏமாத்தினது மட்டும் இல்லாம இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்றேன்னு கேக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம மீனா இருந்துகிட்டு அவங்களுடைய வண்டியை நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணதுனால போலீஸ் அவங்களுடைய வண்டியை கொண்டுட்டு போயிட்டாங்க. அந்த சமயம் நம்ம மீனா முத்துக்கு போன் பண்ணி என்னங்க போலீஸ்காரங்க என்னோட வண்டியை எடுத்துட்டு வந்துட்டாங்க, நான் தெரியாம நோ பார்க்கிங்ல ஸ்கூட்டரை பார்க் பண்ணிட்டேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்னோட பைக்கை கேட்டதுக்கு ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு முத்துவை கூப்பிடுறாங்க. அதுக்கு முத்து இருந்துகிட்டு நீ பயப்படாத மீனா இதோ வந்துடுறேன்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பக்கம் நம்ம மனோஜ் ரோகிணியை சேர்ந்துக்கிட்டு ஜீவாவை மிரட்டுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம முத்துவும் மீனாவும் சேர்ந்துக்கிட்டு மீனாவோட ஸ்கூட்டர் திருப்பி தரும்படி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில நம்ம முத்து மனோஜை பாத்துருவாரா இல்ல பாக்காமையே போயிடுவாரா? அப்படி மனோஜ் ஜீவா கிட்ட இருந்து 27 லட்சம் ரூபாய் வாங்கினாலும் இந்த விஷயம் முத்து கிட்ட சொல்லுவாரான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.